நண்பர்கள் அனைவருக்கும் சூரியவழி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி திருச்சி கருமண்டபம் திருவள்ளூர் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கிறோம். அந்த சைட்டில் உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்கை தான் இந்த முழு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனலை மேலே ஏற்றிட்டு மற்ற வேலைகளையும் நம்ம தொடர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஒரு 5 கிலோவாட் அண்டர் சப்சிடி ஸ்கீமில் உள்ள சைட்டு. முழுமையாக என்னென்ன வேலைகள்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சைட்டு தேவையான எல்லா மெட்டீரியலையும் முதல்ல மேலே ஏற்றிக்கிட்டோம். ஸ்ட்ரக்சர், பேனல் எல்லாத்தையும் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஸ்ட்ரக்சர் மேலே ஏற்றியாச்சு. சோலார் பேனல்ஸும் இது 5 கிலோ சைட் அப்படிங்கிறதுனால 10 சோலார் பேனல்ஸ் அதானி 535 இந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போது சோலார் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் முதல் படியாக நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி எர்த்திங் ஒர்க்கு 1 by 1 பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதாக பார்க்க முடியும். ப்ராப்பராக ஆகர் பண்ணி ஒரு 1.2 மீட்டர் டீப்பில் இந்த எர்த்ராச் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறபடியாக பார்க்க முடியும். இது ஒரு 17 mm காப்பர் சாலிட் எர்த்ராட். இந்த எக்ஸல் எர்த்திங் அமௌண்ட் ஃபில் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு எர்த்திங்கும் பண்ணுவோம். நம்ம எல்லா வீடியோக்களையும் இதை தொடர்ச்சியாக நம்ம காமிச்சிக்கிட்டே இருப்போம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி காம்பவுண்ட் பண்ணி இந்த மாதிரி மேனுவல் கவர் ப்ராப்பராக பண்ணுறதுனால இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது எர்த் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்தாலுமே வாட்டர் ஃபில்லிங் அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரோட் ஃபில் பண்ணி எர்த் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். மேனுவல் ஃபிக்ஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் கேபிள்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனில் விடாமல் இந்த மாதிரி டக்டிங் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்பொழுது கேபிள்ஸுமே வந்துட்டு தண்ணினால் ஏதாவது ப்ராப்ளம் வருது. எர்த்துங்கிற பொழுது தண்ணியில் ப்ராப்ளம் வந்தாலுமே ஒன்றும் இஷ்யூ இல்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டி ப்ரொசீஜருக்காக நம்ம இந்த மாதிரி பைப்பு ப்ராப்பராக லே பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம ஒயர்ஸை வந்து லே பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய நேரத்தில் ஃப்யூச்சருக்கும் அந்த கேபிள்ஸும் சரி இந்த எர்த்திங்கும் சரி ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததாக ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு 5x2 ஸ்ட்ரக்சர். 5 பேனல் மேலேயும் கீழேயும் மொத்தம் 10 ஸ்ட்ரக்சர். கிரவுட்டு ஃபில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். கிரவுட்லாம் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த பக்கம் மேலே 2 டேங்க்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஷேடோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு கார்னருக்கு நம்ம சோலார் பேனல்ஸை கொண்டு போயிட்டோம். இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம டிசைன் பண்ணி பண்ணதுனால தான் அந்த ஏரியாவில் டேங்க் உள்ள ஏரியாவில் ஷேடோ எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கார்னருக்கு சோலார் பேனல்ஸை கொண்டு போயிருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேனலை இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 லெக் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதில் 3 லெக்கு, அதாவது சவுத் சைடில் 3 லெக்கு, நார்த் சைடில் 3 லெக்கு. இது ஹைரைஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால பேக் லெக்கு அட்லீஸ்ட் ஒரு 9 ஃபீட்டாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். அந்த ஷேடோ தெரியக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சைடில் நம்ம தள்ளி வச்சுருந்தோம்னா அந்த டேங்கினுடைய ஷேடோ அந்த டாய்லெட்டினுடைய ஷேடோ விழும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தள்ளி வச்சுருக்கிறோம். பேக் லெக் ஒரு 9 ஃபீட், ஃப்ரண்ட் லெக் ஒரு அரவுண்டு 8 ஃபீட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ப்ராப்பராக பிக்சர் போல்ட்டு அந்த புல்லட் போல்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சிவில் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். 1 by 1க்கு பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பர் மிக்சரில் நம்ம காங்கிரீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஓப்பன் பண்ண பிறகு கூட நான் உங்களோட அந்த காலத்தை காமிக்கிறோம். ஃபஸ்ட் கிளாஸாக அது ட்ரை ஆகிருக்கக்கூடியது நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனலை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த பேனல் க்ளீனிங் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் போல்ட் நட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1 by 1 பேனல்ஸ் வந்து நம்ம தூக்கி இன்ஸ்டால் பண்ணுறோம். இது ப்ரீ கால்வனைஸ்டு சீரைல் லெக்ஸ்லாம் அதே போல் ஸ்ட்ரிட் சேனலில் தான் நம்ம இந்த சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். 535 பைஃபேஷியல் அதானி சோலார் பேனல்ஸ். கீழேயும் இன்வெர்டர் இன்ஸ்டாலேஷன் அதே போல் ஏசிடிபி டிசிடிபி இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இன்வெர்டர் 5 கிலோவாட் டை இன்வெர்டர். ஏசிடிபியை பொறுத்த வரைக்கும் 1-in-1 அவுட்டு, டிசிடிபி 2-in-2 அவுட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். சோலார் பேனல் மோஸ்ட்லி ஒரு 8 பேனல்ஸ் வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷேக்கிங் இருக்குமே அப்படிங்கலாம் பயப்பட வேணாம். நம்ம பிரேசிங் கொடுத்துருக்கிறதுனால ஷேக்கிங் அரெஸ்ட் ஆயிரும். ப்ளஸ் நம்ம கீழேயும் சிவில் ஒர்க்கு 1 by 1க்கு மொத்தம் 6 காலத்துக்கு 6 நம்ம காலம் பாக்ஸும் போட்டிருக்கோம் ப்ராப்பராக. அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஷேக்கிங் இருக்காது. ப்ராப்பர் லெவலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடியது நீங்கள் பார்க்குறீங்க. ஹெட் லேம்பு, மிட் லேம்பு எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி எல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஆகி
சிவில் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகி பாக்ஸஸ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லி ட்ரையில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். எர்த்திங் கேபிள் லைன் ப்ளஸ்ட்டு லைட்னிங் அரெஸ்ட் இன்ஸ்டாலேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். லைட்னிங் அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எட்ஜிலேருந்து, அதாவது ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால அந்த டாப் ஹைட்டுக்கும் இந்த லைட்னிங் அரெஸ்ட்டுக்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டேங்க் மேலே இன்ஸ்டால் பண்ணுறோம். கீழேயுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஒயரிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எஸ்டிபி டிசிடிபி இன்ஸ்டாலேஷன் ஒயரிங் ப்ராப்பராக எல்லாம் லெக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கக்கூடியதை பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ராப்பர் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 10.5 டிகிரி ஹில்ஸில் இந்த சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். உங்கள் வீடுகள்லையும் இந்த மாதிரி மானியத்தோட சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 8438107269. இந்த சைட்டு கருமண்டபம் திருச்சி. நம்ம திருச்சி சரௌண்டிங்கில் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம பண்ணுவோம். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி சரௌண்டிங்கில் உள்ள எல்லா ஏரியாஸுக்கும் நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். எதற்காகவும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இபி ஃபாலோஅப்லேருந்து இபி அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து நேஷனல் போர்ட்டல் அப்ளிகேஷன் வரைக்கும் எல்லா ஒர்க்குமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்குவோம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. சப்சிடி அப்ளை பண்ணி கொடுக்குறதும் நம்மளுடைய ஸ்கோப்பில் இருந்துடும். நாமளே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம். நன்றி.